யார் உன்னை நடிக்க கூப்பிட்டது? எம்டி ராமாராவ். எம்டி ராமாராவ். எந்த ஊர்ல இருந்து? கேகே நகர்லையா? நீ பார்த்துருக்கியா அவங்களெல்லாம்? ஐயோ அங்கேயே தான் 20 வருஷம் இருந்தோமே. அவசியம் கூட எனக்கு. அப்போ நீ நடிக்காவது போயிருந்துருக்கலாம்ல. எங்கள் வீட்டுக்காரர் நம்மளை எவனா நீட்டு போடுவான். அவருக்கு ஆளு யாரு? அதனாலயா? அவர் வகுத்துலேயே 7 மாதம் எங்கள் வீட்டு மாமியார் வகுத்துல கர்ப்பத்துலையே அப்படின்னு மனசுல வச்சு அப்படியே சொல்லிட்டு அவங்களுக்கு கிட்ட எம்டி ராமாராவ் கிட்ட, நான் ராளது சாமி, நான் ராளது அப்படின்னு. இன்னைக்கு அந்த எண்ணம் தான் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குறேன், இந்த நுள்ளம் துணி விளையாடுறது ஏனோ, ஆசையை நேரிடும் யாரிடம் சொல்லுவேன், கண்ணம் கண்ணம் ஒன்ற கூடி பேசுவது இன்பம் தானோ அப்படின்னுட்டு இன்னைக்கு சூப்பரா இருக்கு குரல். அவ்வளோ கெந்து கந்தனாரு எம்டி ராமாராவ். நடிக்கிறதுக்கா பாடுறதுக்கா? நடிக்கிறதுக்கு. உன் குரல் ரொம்ப நல்லா இருக்குது, நீ நடிக்கிறதுக்கு வரேன் வா, வர மாட்டேன்னு சொல்லாத, செப்பகா எங்க பேச்சில చెప్పొద్దు, వస్తానని చెప్పు, రాలేదని చెప్పు அப்படின்னு அவ்வளோ கெஞ்சு கந்தனாரு. என்ன பண்றது, நம்மள எவனானு இட்டு போயிடுவான். நம்ம வீட்டுக்காருக்கு யாரு ஏதாவது மருந்து கிந்து போட்டுக்கிட்டுனா அவன் கூட போயிட்டு போடுவான். அச்சோ அப்படின்னு என் மனசுல வச்சு நான் ஆலோசனை. அப்போ மெட்ராஸ்ல இருந்தீங்களா? அப்போ கொஞ்ச நாள் கேகே நகரில் தான் இருந்தேன். பிரேடை பாஞ்சி கேகே நகரில் அவசியம் போடும் போதில் அந்த எனக்கு வந்தது. அதெல்லாம் விட்டுட்டு அந்த நாத்தனா வீட்டுக்காரன் செஞ்சுக்கு வந்துட்டோம். செஞ்சிக்கு எதுக்கு வந்தீங்க? நாத்தனா வீட்டுக்காரு புள்ள அவங்க வேலை நடத்தது. அதுக்கப்புறம் நலமலை பத்தா வந்துட்டீங்களா? இந்த நலமலை பத்தா யாரோட ஊரு? இது உங்க வீட்டுக்காரோட ஊரா உன் ஊரா? எங்க வீட்டுக்காரோட ஊரு. அப்படியா? எங்க அம்மா பிறந்த இடம். சரி சரி சரி. உங்க வீட்டுக்காரோட சொந்தமா? எங்க சித்தப்பு மக்கள் பெருக்கு மக்கள். சரி சரி. எங்க அம்மா வெள்ளைச்சின்னு இருந்தது. இப்போ வீடு கட்டிக்கிறியா? அதே வீட்டில் இருக்கியா? அதே வீட்டில் இருக்கு. அப்படியா? வீடும் கட்டிக்கிறேன், ஒரு இடம் வாங்கிக்கிறேன். வீடும் கட்டிக்கிற, ஒரு இடம் வாங்கிக்கிற, பழைய வீட்லேயே இருக்க. அதான் பாரு, அதான் அந்த வாங்கின பாரு அந்த வீடு 15 கஜம் பிடி 8 கஜம் பிடி. சரி. அந்த அதில் தான் ஒரு அரை பெரிய ஹால், ஒரு பெட்ரூம், சிக்கன். சரி, நான் வரட்டா உங்கள் வீட்டுக்கு? சும்மா பார்க்குறேன். அந்த எதுவுமே சுத்தப்படுத்தலை. அதுங்காட்டி கொல்லையில் போயிட்டேன். எவ்வளோ நாள் ஆச்சு உன் பையன் செத்து? 2 மாதம் ஆச்சா? சரி, அழுகாத விடு, நாங்களாக இருக்கிறோம், நீ கவலைப்படாத. இருந்தாலும் மறக்க முடியல. எப்படியாவது மறக்க முடியுமா? பெத்த பையன் செத்தா மறக்க முடியுமா? ஏன் சரோஜா? ஐயோ கடவுளே. ஏம்மா ஏம்மா அழகா கூப்பிடுவோம். ஏம்மா இது தாமா, இங்க வாமா, கிட்ட வாமா, உட்காரன் ஆனு வாய் தரேன் அப்படின்னுட்டு என் வாயில 2 வா வைக்க. சரி விடு, இனிமே எப்படியே சாமி கும்பிட்டுட்டு அதெல்லாம் மறந்துட்டு பேர குழந்தைங்கள பாரு நல்லா. ஆனு சரோஜம்மா, பேர குழந்தைங்கள நல்லா பாரு, சரியா? கடலாக்கி கருங்கடலை வில்லொலசி காளியம்மன் கோவிலில் மகனே பழனி சீனிவாசா உன கையேந்தி நின்னவடா, மண்ணை கடலாக்கி மறுக்கடலை வில்லொலசி மாரியாத்தா கோவிலிலே நம்ம அடியேந்தி நின்னா. 9 விரல், இப்படி 3 இப்படி 3 இப்படி 3 9 விரல் அரிசி ஆக்கி தரையில மொழி தரையில 3 இடத்துல வச்சுட்டு சூரியனை பார்த்து அவரை கும்பிட்டுட்டு இந்த வச்ச சோத்தை ஒரு பறிக்கை இல்லாத மன்சூர் அத்தன் வாயால் சாப்பிட்டியா? குழந்தைக்காக, அவனுக்காக. ஆமாம், அவனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது. சாப்பிட்டேன். நெல்லை பாம்புக்கு குங்கம் மஞ்சா. அம்மா பாட்டு பாடுறீங்க, கடவுள்கிட்ட கேட்டியா? என் பையன் எனக்கு அப்புறம் தான் சாகணும், எனக்கு எல்லாம் பண்ணிட்டு சாகணும்னு கேட்டேன். கொஞ்ச நாள் 5 நாள் இல்லை, புத்து தேவாஜி அங்க இருக்கு பாரு, நம்ம செவுளி விட்டு தோட்டத்துலலாம் புத்து பால் கறந்தோன்னா அவுளில் பால் ஊற்றி வச்சு அவுளில் விளக்கேற்றி எண்ணெய் ஊற்றி வச்சு விளக்கேற்றிட்டு
அவில பால் ஊற்றி மிச்ச பால் ம் ஊற்றிட்டு ம் அந்த அம்மா ம் பாம்பு ம் டே ம் ம் என்னை பார்த்தா எந்த இடத்துல பார்த்தாலும் இப்படியா ம் ம் ஏமா நீ எந்த வழி போகணுமா அங்கே போமா ம் அப்படின்னு அப்புறம் போயிடும். அந்த மாதிரி அந்த பாம்புக்கு இருக்கிறது எனக்கு என்னை நன்றி வச்சு பார்க்குறது எனக்கு நோவு நன்றி சரி விடு. சரி அந்த பொருளெல்லாம் பேரம்பேத்தியை நல்லா பார்த்துக்கோ, விடு, கவலைப்படாத. அந்த